தென் மாவட்டங்களில் தண்ணீர் இல்லாமல் தவிப்பு என்றால் வட மாவட்டங்களில் விநியோகத்தில் பிரச்சனைகள் நிலவுவதாக புகார்கள் எழுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் இருந்தாலும் கூட குடிநீர் விநியோகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு ஒருமுறைதான் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும், அதுவும் எந்த நேரத்தில் தண்ணீர் வரும் என்று தெரியாமல் விடிய விடிய காத்திருக்க நேரிடுவதாகவும் இல்லத்தரசிகள் தெரிவிக்கிறார்கள். நைட்டில் தண்ணி விடுறதுனால எங்களால் எழுந்து தண்ணி பிடிக்க முடியல. தண்ணி பிடிச்சா நாளைக்கு காலைல எழுந்துச்சு வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு காலேஜ் அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் பழுப்பு உடஞ்சி போச்சு அப்படி இப்படின்னு சாக்கு சொல்கிறாங்க. இல்லை மோட்டர் பற்றிக்கிச்சுன்றாங்க. மோட்டர் பற்றிங்கன்னா 10 நாள் ஆகுமா தண்ணி விடுறதுக்கு, ஒரு 2 நாளில் க்ளீன் பண்ணி விடணும். அதெல்லாம் இல்லை. வெயில் சீசனில் தண்ணி எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் 8 நாளைக்குன்றாங்க, 5 நாள்ன்றாங்க, 6 நாள் 8 நாள்ன்றாங்க. இந்த மழை சீசனில் 5 நாளைக்கு அப்புறம் தான் தண்ணி வருது. அதுவும் இன்னைக்கு வந்தது மெலிசாக ஒழிவுன்னு கிடக்குது. இந்த போர் வாட்ரு இல்லை கிணறு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். குடிக்க வந்துட்டு தண்ணியை வச்சுக்கிறோம். தண்ணி தண்ணி வந்தாலும் அது கொஞ்சம் கலங்கலாக தான் வருது. அதனால் நாங்கள் அப்போ என்ன பண்ணுறோம், கேன் வாட்டர் பணம் கொடுத்து வாங்கி நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். வேறு இல்லை. சில சமயம் என்ன பண்ணுறாங்க, நைட் டைமில் மிட் நைட்டில் தண்ணி திறந்து விட்றாங்க. அப்போ குழந்தைய வச்சுட்ருக்கவங்க இல்லை பெரியவங்க கூட வயசானவங்க எப்படிங்க மிட் நைட்டில் தண்ணி திறந்து பிடிக்க முடியும்? வாலாஜாபாத் பேரூராட்சியில் 15 வார்டுகள் இருக்கின்றன. இங்கு 10 நாட்களுக்கு ஒருமுறைதான் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாக மக்கள் கூறுகிறார்கள். இங்கு ஆற்றில் வாலாஜாபாத்தை பொறுத்தவரை மணல் அள்ளும் பிரச்சனையாலும், ரயில் நீருக்காக நாளொன்றுக்கு 1.5 லட்சம் லிட்டர் நீர் உறிஞ்சப்படுவதாலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக சரிந்து வருவதாக கூறும் மக்கள், குடிநீருக்காக அமைக்கப்பட்ட 11 ஆழ்துளை கிணறுகளுமே வறண்டு இருப்பது பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த சூழ்நிலை இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருது. இதுக்கு முன்னே பார்த்தா 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வந்தது. இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது. மழை பெஞ்சும் இந்த சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நிலத்தின் நீர் குறைஞ்சி போச்சு. வாலாஜாபாத் சுற்று வட்டார பகுதிகள்லாம் இன்றைக்கி தண்ணீர் ரொம்ப குறைஞ்சி ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்லாம் இன்றைக்கி தண்ணி இல்லாத சூழ்நிலை. கொட்டிவாக்கம், ராஜாம்பேட்டை, ஐயம்பேட்டை, வாலாஜாபாத்தில் இருக்கிற வல்லப்பாக்கம், வெள்ளேரியம்மன் கோயில், சேர்க்காடு, ஆயர்பாடி பகுதியெல்லாம் மேட்டு பகுதியெல்லாம் தண்ணியே போக மாட்டுது. அதே போல் ஊத்துக்காடு போன்ற பகுதி, தென்னேரி போன்ற பகுதி, பழைய சிவரம், இந்த பகுதியெல்லாம் தண்ணியே வரல. நீர்நிலைகளை பராமரித்து குடிநீர் விநியோகத்தை சீர் செய்ய வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா வெங்கடேசன்.